அருமை தமிழ் சொந்தங்களுக்கு இனிய மாலை வணக்கம். அருமை தமிழ் சொந்தங்களே, முனைவர் திரு ஜெயரஞ்சன் அவர்கள் 2 நாட்களுக்கு முன் அளித்த பேட்டியில், ஊடக ஒருங்கிணைப்பாளர் கேட்ட கேள்விக்கு முறையற்ற பதிலை உரைத்திருந்தார். சற்று யோசித்து பாருங்கள். தமிழ்நாட்டு கடன் 9.5 லட்சம் கோடிக்கு மேல், 9.55 லட்சத்துக்கு மேல். இவ்வளவு பெரிய கடன் தொகையை தமிழக அரசு எப்படி அடைக்கப் போகிறது என்று கேட்ட பொழுது அவர் சொல்கிறார், அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை, அதை அரசு பார்த்துட்டு போகிறது என்று சொல்கிறார். அரசு பார்த்து விட்டு போகிறது என்று சொல்லுகின்ற வேளையில் நமக்கு பல கேள்விகள் எழுகின்றது. அரசுக்கு பணம் எங்கிருந்து வரும்? அதனுடைய ஆண்டு வருமானம், தமிழக அரசின் ஆண்டு வருமானம் சுமார் 3 லட்சம் கோடி மட்டுமே. அன்றாட செலவினங்களுக்கு ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய தொகை என்று பார்க்கும் பொழுது 4,12,000 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டி இருக்கிறது. இது போக இதில் நாம் கட்ட வேண்டிய வட்டி கடன், இந்த 9.5 லட்சம் கோடிக்கும் வட்டி, அது சுமார் எவ்வளவு என்று கணக்கிட்டு பார்க்கும் பொழுது சுமார் 72,000 கோடி வருடத்திற்கு செலுத்த வேண்டி இருக்கிறது. 72,000 கோடி. அதுபோன்று மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இதற்கு ஒரு ஆண்டு செலவாக 78,000 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. இந்த இரண்டுக்கு மட்டுமே சுமார் 1.5 லட்சம் கோடி செலவிடும் பட்சத்தில் மூலதன செலவு என்று சொல்லப்படுகின்ற சாலை அமைத்தல், கட்டடங்கள் கட்டுதல், அரசு கட்டடங்கள் கட்டுதல் போன்ற செலவுகளுக்கு பணம் எங்கிருந்து வரும்? சற்று யோசித்து பாருங்கள். அரசுக்கு ஜால்ரா தட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இந்த நபர், திருவாளர் ஜெயரஞ்சன் அவர்கள், இப்படி ஒரு குருட்டுத்தனமான பேட்டியை வழங்கியிருக்கின்றார். இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு சாதாரண பாமரனுக்கு கூட தெரியும், அரசு பட்ட கடனுக்கு வட்டி எங்கிருந்து செலுத்துவார்கள்? மக்களுடைய வரிப்பணத்தில் இருந்தானே செலுத்துவார்கள். வரிப்பணம் நாளுக்கு நாள் உயரத்தானே செய்யும். 1.5 லட்சம் ரூபாய் கூடுதலாக நாம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆசிரியர்கள், அலுவலர்கள் போராட்டம் ஒருபுறம் நடந்து கொண்டு இருக்கிறது. பழைய ஓய்வூதியம் கேட்டு போராட்டம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஏதாவது வாக்குறுதிகளை நிறைவேற்றும் அடிப்படையில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுமானால் செலவினங்கள் இன்னும் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட நிலையில் வருமானத்தை பெருக்குவதற்கு வரக்கூடிய அரசுகளோ இந்த அரசோ என்ன செய்யும்? என்ன செய்ய வேண்டும்? வேறு வழியில்லை. மின்கட்டணம் உயர்த்த வேண்டும், பஸ் போக்குவரத்து கட்டணத்தை உயர்த்த வேண்டும், இந்த சாலை வரி முதலியவற்றை உயர்த்த வேண்டும், பத்திரச் செலவு முதலியவற்றை உயர்த்த வேண்டும். இப்படி எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் கட்டணத்தை உயர்த்த வேண்டிய சூழ்நிலை, வரியை உயர்த்த வேண்டிய நிலை வருமா இல்லையா? எப்படி 3 லட்சம் கோடி எனும் வருமானத்தை 4 லட்சம் கோடியாக பெருக்க முடியும்? ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடிக்கு மேல் தேவைப்படும். என்ன செய்வார்கள்? சற்று யோசித்து பாருங்கள். இதை கூட புரியாத இந்த ஜெயரஞ்சன் என்ற பொருளாதார மேதை இப்படி ஒரு மடத்தனமான பேட்டியை தந்திருக்கிறார். இது மிகவும் கண்டனத்துக்குரியது. இதனை வன்மையாக கண்டிக்கிறேன்.